தோழர் நிஜந்தனுக்காக இங்கே நாம் கூடியிருக்கும் இரங்கல் கூட்டம் இது. முதலில் அவருக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். நன்றி. இந்த கூட்டம் இப்படியாக ஒரு இடத்தில் நடைபெறுவதற்கு காரணம் நிஜந்தன் தான். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி இந்த இடம் நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் காலியா இருந்தது. அந்த இடத்துலதான் இந்த கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இடையில கொஞ்சம் இந்த ஸ்டேஷனரிஸ் அந்த மாதிரி வச்ச அந்த காரணங்களால போன மாதம் நம்மளால கூட்டத்தை நடத்த முடியாம இருந்தோம். அப்ப நிஜந்தன் இந்த மாசம் அவர் இறக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போதுதான், நீங்க போன மாசம் கூட்டம் நடத்தல, ஆனா இந்த மாசம் உறுதியா நீங்க கூட்டம் நடத்தணும், அதுக்கு என்ன கூப்பிடுங்க, நான் அவசியம் வரேன்னு சொல்லிட்டு போன நிஜந்தன் தான். நிஜந்தனுக்காக அப்ப இந்த கூட்டத்தை நம்ம இங்க நடத்துறோம். ஆனா முரண்நகை என்னன்னா, இங்க நிஜந்தன் இல்லைங்கிறது தான். நிஜந்தன் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமா இருக்கும். ஒவ்வொரு விதத்துல நிஜந்தன் உங்களுக்கு அறிமுகமா இருப்பாரு. எனக்கு பர்சனலா 2 விதமான நிஜந்தன் எனக்கு அறிமுகம். ஒண்ணு பல வருடங்களுக்கு முன்பு இருந்தே ஒரு வாசிப்பாளனாக இருந்த நிஜந்தன் எனக்கு நல்ல அறிமுகம். அப்படிதான் நிஜந்தன் எனக்கு பழக்கமாகறான். இந்த விருதியில நான் பேசுறேன் நிஜந்தனை, அதை நீங்க தப்பா நினைச்சு மாதிரி நினைக்கிறேன். வாசிப்பு என்பது எல்லோருக்கும் பல விதமான வாசிப்புகளா இருக்கும். ஒருத்தர் டைம் பாஸுக்காக வாசிக்கிறது ஒண்ணு இருக்கும், அரசியலுக்காக வாசிக்கிறது இருக்கும், இல்ல இந்த சமூகத்தை நோக்கி ஒரு அக்கறையில வாசிக்கிறதா இருக்கும். இதுல நிஜந்தனை நம்ம எந்த இடத்துல நிறுத்தி பார்க்கலாம்னா, இந்த சமூக அக்கறையுடன் கூடிய வாசிப்பு அப்படிங்கிற இடத்துல தான் நிஜந்தனை நம்ம நிறுத்தி பார்க்கிறோம். அந்த காரணத்துக்காக தான் நிஜந்தனுக்காக இப்ப இத்தனை பேர் இங்க கூடியிருக்கோம் நான் நம்புறேன். மற்றபடி ஒரு வாசிப்பாளனுங்கிற அதுல பெரிய பெருமையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இப்ப இந்த மொபைலை பார்த்து ஸ்க்ரால் பண்ணிட்டு போறீங்களா, அந்த மாதிரி இப்ப புத்தகங்களை பார்த்து ஸ்க்ரால் பண்ணிட்டு போற ஒரு காலம் இருக்குது. நம்ம எதை வாசிக்கிறோம்ங்கிறது தான் இப்ப இங்க முக்கியமா படுது. அந்த வாசிப்பு உங்களை எதை நோக்கி நகர்த்துகிறது, அதுவும் ரொம்ப முக்கியமா படுது. அந்த விஷயத்துல நிஜந்தனை நீங்க அந்த இடத்துல இருந்து பொருத்தி பார்க்கலாம். நிஜந்தனுக்கான பல பரிணாமங்கள் உண்டு. இப்ப இந்த சின்ன வயசுல நிஜந்தன் நம்ம இழந்துட்டு நம்ம நிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆற்ற முடியாத ஒரு துக்கத்தை அவருடைய குடும்பத்தினருக்கோ, நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், அவருடைய உறவினருக்கும் கொடுத்திருக்கும் எனக்கு தெரியும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நிஜந்தன் போராடி கொண்டிருந்த அந்த நோய்மை தன்மை, இந்த நவீன அறிவியல் மருத்துவம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம முன்னேறிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அந்த நவீன அறிவியல் இடத்துல தான் நிஜந்தனை நம்ம தொலைத்துட்டு நிற்கிறோம். இதுல நம்ம சொல்றதுக்கு நம்ம வெட்கப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த அதீதமான மருத்துவங்களும் நிஜந்தனை புரிந்து கொள்ளாத அந்த மருத்துவ முறையும் தான் நிஜந்தனை நம்ம இழந்துட்டோம்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் நிஜந்தனை கடந்த 1-2 வருடங்களா நான் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நிஜந்தனுக்குள்ள ஒரு குழந்தைத்தன்மை இருக்கு எப்பயுமே. போன இந்த ஜனவரியில தான் நிஜந்தனோட இந்த பிறல் புத்தகம் வெளியிட்டோம், இந்த சென்னை புத்தக கண்காட்சியில. பொதுவா நிஜந்தன் அவரோட தாயார் இல்லாம எங்கேயும் போறதில்லை, அதுதான் நிஜந்தனோட பழக்கம். அப்ப சென்னை புத்தக கண்காட்சிக்கு வரணும், இந்த தன்னுடைய புத்தகம் வெளியீட்டு சம்பந்தமா அந்த இடத்துல நிஜந்தன் இருக்கணும், உரையாடணுங்கிறது நிஜந்தனோட மிகப்பெரிய ஆசையா இருந்தது. என்கிட்ட கேட்டான், நான் கண்டிப்பா வாங்க, முன்னாடியே வந்துருங்கன்னு சொன்னேன். நான் ஒரு டேட்டை ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நிஜந்தனுடைய அந்த புத்தகம் இந்த தேதியில வரும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தேதியில எங்களால அந்த புத்தகத்தை கொண்டு வர முடியல. ஒரு 2 நாள் தாமதமாச்சு. ஆனா அந்த 2 நாள் தாமதம் என்ன ஆகுதுன்னா, நிஜந்தனோட வாழ்க்கையில இன்னொரு 4 நாள் சென்னையில அவர் தங்க வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த அந்த நாட்கள் ரொம்ப இனிமையா சந்தோஷமான நாட்களா இருந்ததா அதுக்கப்புறம் நிஜந்தன் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காகவே இது தாமதமாச்சுன்னு கூட நினைப்போம். பிறல் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நிஜந்தனுடைய ஒரு
ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்றதா இல்ல ஒரு டாக்குமெண்ட் சொல்றதான்னு தெரியல. ஒரு நிமிடம். இது நிஜந்தனுடைய வார்த்தைகள். இது ஒரே நேரத்தில் கேக்குது இருவராக வாழ்ந்து கொண்டிருப்பவனின் கதை இது. அவன் விரும்பி இதை செய்கிறானா இல்லை வேறு வழியின்றி இரு தடத்தில் பயணிக்கிறானா என்பது இப்போது நமது கதைக்கு அவசியமில்லாதது மட்டுமல்ல, அது தனியாக ஒரு கதையாக உருவெடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இரு நிலையில் நிஜந்தன் இருக்கிறாங்கிறது இதுல இந்த புத்தகத்துல அவர் பதிவு பண்றாரு. முதல் நிலையில் அவன் யாரையேனும் சார்ந்து இருக்க பழக்கப்பட்டவன். அதே நேரத்தில் மற்றொரு நிலையில் தன்னுடைய தனித்திறனால் தனக்கான ஒரு உலகை கட்டமைத்துக் கொண்டவன். இதுதான் நிஜந்தன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிஜந்தன். நிஜந்தன் கிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருந்தது, இந்த சமூகம் குறித்து நிறைய அக்கறைகள் இருந்தது. அது ஒரு கட்டத்துல ஒரு கடந்த 2 வருடங்களா இப்போ ஏதாவது புத்தகங்கள் படிச்சா அது குறித்து ஒரு உரையாடுற தன்மை எங்கூட எப்பயுமே நிஜந்தன் வச்சுக்கிட்டாரு. இப்ப நான் ஒரு பார்ட்டு தான் சொல்லலாம் நிஜந்தனோட லைஃப்ல. என்னோட ரொம்ப நெருக்கமா இருந்த தோழர்கள், அவரோட நண்பர்கள் நிஜந்தன் குறித்து இன்னுமே ஆழமான புரிதலோட இருந்தவங்க. அவங்கள நம்ம இந்த கூட்டத்துக்கு அழைச்சிருக்கோம். அவங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஓப்பன் கால், யார் வேணா பேசலாம். நன்றி. நிஜந்தன் எனக்கு கேக்குதுல்ல? நிஜந்தன் எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாவே தெரியும். ஒரு என்னோட நாவல் வெளிவந்ததுலேருந்து ஒரு முறை படிச்சுட்டு அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசினேன். அப்போலேருந்து ஒரு தெரியும் ஃபேஸ்புக்கில். ஸோ நிஜந்தனுக்கும் எனக்குமான மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களமா நிஜந்தன் ரொம்ப நெருக்கமானது இந்த பிறல் நாவல் வெளிவரத்துக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. ஏன்னா இது கையெழுத்து பிரதியாக இருக்கும்போது நிஜந்தன் என்கிட்ட இந்த நாவலை அனுப்புகிறாரு. வாசிச்சுட்டு அனுஷ் சொன்ன மாதிரி தான் இது ஒரு ஆர்ட். ஸோ நிஜந்தனோட லைஃப் இந்த நாவலுக்கு பின்னாடி அதை ஒட்டி நடந்த உரையாடல்களில் நான் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னன்னா அவனுக்கு வாழ்றதே பயங்கர பிரச்சனையா இருந்தது. எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னா, அவனுக்கு காமமே ஒரு கொலைக்கருவியா மாறி நின்றுச்சு அவனோட லைஃப்ல. அதுதான் இப்போ நடிகை மம்முட்டிக்கு டேஸ்ட் தெரியாது அப்படின்னு, சாப்பிட்றதுல டேஸ்ட் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் நினைச்சே பார்க்க முடியும். ஸோ நாக்கில் படாம ஒரு நாள் நான் சாப்பிட்டு பார்த்தப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்கலாம். அது போலதான் நிஜந்தனோட வாழ்க்கை. அவனோட சின்ன வயசுல நடந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களும் பாலியல் ரீதியான சில செயல்பாடுகளும் அவனோட குழந்தைமைய முழுசா செதைச்சிருச்சு அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. நிர்வாணமே ஒரு கொலைக்கருவியா மாறி அவன் லைஃபை நிர்மூலமாக்குச்சு. அதையும் மீறி இந்த லைஃபை தக்க வைக்கிறதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ரொம்ப ரொம்ப இதா இருந்தது. இலக்கியத்தை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருந்தான்னு பட்டுச்சு, அல்லது இலக்கியம் அவனை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ நான் ரெகுலரா பேசிட்டு இருப்போம். இப்போ எந்த நாவல் படித்தாலும் உரையாடுவான், போவான். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னன்னா அவன் இறந்துருவான்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். நானும் என்னோட இன்னொரு தோழியும் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. எனக்கு இறந்துருவான்னு தெரியும், ஆனால் இப்படி ஒன்று திடுதிப்புன்னு நடக்கும் அப்படின்னு தெரியாது. அப்புறம் அந்த எண்ணமே போக போக மறைய ஆரம்பிச்சிருச்சு. அவனோட புத்துணர்ச்சியை பார்க்கும்போது பிறல் நாவல் வெளியீட்டுக்கு பின்னாடி அவன் நீண்ட காலம் வாழ்ந்துருவான் போல அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் அவன் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்பயுமே அவனை நிஜக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டேன். ஸோ அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். அவன் இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கடைசியா பேசுனேன். நான் ஏன்டா பேசல அப்படின்னு யோசிப்பேன். நான் நம்பிட்டேன். அவன் புத்துணர்ச்சியா இருந்தா. 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு கடலை முட்டையோட சிரிச்சுட்டு ஒரு போட்டோ நல்லா இருக்குது பார்க்க. நல்லா இருப்பான், புத்துணர்ச்சியா இருப்பான், இன்னும் கொஞ்சம் காலம் இருப்பான், இன்னும் நிறைய நாவல்கள் எழுதும் வைப்பான் போவான். ஏன்னா பிறல் தமிழ் இலக்கியத்துல பிறலோட இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல அவன் இன்னும் ரொம்ப தூரத்துக்கு
போயிருக்க வேண்டிய ஆள் தான் அவன். என்னன்னா நான் சொல்றேன், இவன் 40-45 வயசுலாம் பெரிய ரைட்டரா இருப்பான்டா, இந்திய இலக்கியத்தோட முகமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரமா போயிருக்க வேணாம்னு எனக்கு பட்டுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசும் பொழுது சொன்னா, அவன் சார்ந்திருந்த இயக்கம் குறித்த ஒரு நாவல் வந்து எழுதி முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு அனுப்புறேன்னு சொன்னா அனுப்பல. ஸோ அந்த நாவலை வெளியிடுறது அவனுக்கு, அந்த நாவல் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்து அதை வெளியிடுறது அவனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அஞ்சலியா இருக்கும். அதை தாண்டி அவன்கிட்ட இன்னொரு முகம் இருக்குது. என்னன்னா அவன் ரொம்ப சூப்பரா ஸ்க்ரீன் ரைட்டிங் பண்ணுவான். நானும் சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுனால நானும் நிஜத்தரும் ஒரு முறை பேசிட்டு இருந்தோம். பெங்களூர் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நிஜத்தை சொன்னேன், நிஜம்தான் நான் இந்த படம் முடிச்சுட்டு வரேன், நிஜம்தான் இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை வச்சு ஒரு திரைக்கதையை ஒர்க் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுவோம், எனக்கு அப்படி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி இருந்திருந்தா ஏன்னா அவன் வந்து வெறும் புனை இலக்கியம் வாசிக்கிறவன் மட்டும் இல்லாமல் தத்துவமாகவும் அரசியல் புத்தகங்கள் நிறைய வாசிச்சு அது கூட நிறைய உரையாடக்கூடிய, அதுல இருந்து தனிப்பட்ட சிந்தனைகளை வளர்த்துக்கக்கூடிய. ஸோ அவன் திரைக்கதை எழுதியிருந்தா எப்படி இருக்கும்னு அவன் அவனுக்கு இல்லை அப்படின்னு எனக்கு 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் தான் முன்னாடி வந்துட்டு போகுது. ஸோ அதாவது சமூகத்துல அவனோட பணிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெறுமனே புனை இலக்கியம் மட்டும் வாசிச்சுட்டு இருக்கிறவனா இல்லை. சம்ஸ் மாதிரியான இயக்கங்களோட சேர்ந்து இந்த தர்மபுரி பிரச்சனை அப்பெல்லாம் வந்து துண்டு பிரசுரங்கள் கொடுத்து போராட்டம் பண்ணி கல்லூரி படிப்பு அதனால தொடர முடியாம போயிடுச்சான். ஸோ அவனோட ஒரு நாவல்ல கடைசி உயிரை கையில் தாங்கி பிடித்து கொண்டு ஒரு சலித்த புளித்த செத்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதில் அப்படி என்ன பிரமாதமான அர்த்தம் இருந்து விட போகிறது என்ற கோபிகிருஷ்ணனின் வரிகளை சூசகமாக சொல்லி போகிறேன். எனக்கு விழித்திருந்து செய்ய நிறைய வேலை இருக்கு. அவன் விழிப்புன்னு சொன்னதே இங்க மரணத்தை தான். இந்த கொடூரமான சிதைவடைந்த வாழ்க்கைக்குள்ள தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கும் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் இடையில அவன் மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டான். பொருளாதார ரீதியாக அவனுக்கு பயங்கர சிரமங்கள் இருந்துகிட்டே இருந்தது. சொல்லப்போனா அவனுக்கு சரியான உதவிகள் கிடைக்கலையோ அப்படின்றதுதான். சம்டைம்ஸ் எங்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறதுனால நிறைய நேரங்கள்ல பைசா கொடுத்து உதவ முடியாம போன சமயங்கள் தான் ஒரு சமூகமா அவனை கைவிட்டுட்டோம் அப்படின்னு பட்டுச்சு மனசு. இந்த மரணம் செய்தி எனக்கு வரும்போது ரொம்ப சமூகமா அவனை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னு பட்டுச்சு. ஸோ விரலின் வழியா அவன் இருப்பான், நீண்ட காலம் இந்த இலக்கியத்துக்குள்ளே இருப்பான். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு பிரச்சனை. செத்து போன பிறகு நாவல் இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆற்றாமை வந்து எனக்கு இருந்துகிட்டே அதுக்கு எந்த 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 பெருமதியும் இல்லைன்னு. ஏன்னா சமூகமாக ஏன்னா வாழ்றதுக்கு கஷ்டம், சாப்பிட்றதுக்கு கஷ்டம். அந்த நோயை வந்து இந்த சமூகமும் சரி அவங்க வீட்லேயும் சரி எல்லாத்தையும் இந்த நோயை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அந்த நோயை புரிஞ்சிக்கவே முடியல நம்மளால. மருத்துவமா சமூகமா எல்லாமாவுமே நம்ம தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறதோட, அல்லது ஒருத்தனை ஒரு நல்ல நல்ல மனுஷனை சமூகத்துக்காக உழைக்கணும்னு நினச்ச ஒருத்தனை வீணா கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக தான் அவனோட மரணத்தை நான் பார்க்குறேன். திருப்பி ஒன்று தான் சொல்ல தோணுது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாம், இன்னும் அவன் சொன்ன மாதிரியே நல்ல திரைக்கதைகளையும் அவன் எழுதியிருக்கலாம். அப்புறம் அவன் சொன்ன 2 விஷயங்களையும் என்னால் பண்ண முடியல. கோலங்கியோட ஹாரதி நீலிதா பற்றி படிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து சில விஷயங்களை பேசிட்டு நீங்கள் இதை பற்றி விரிவாக எழுதணும் தோழர், அப்படி விரிவாக எழுதுனேன்னா அந்த பாலியல் குற்றச்சாட்டோட நீங்கள் ஒத்து போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க அந்த ஆர்ட் ஃபார்மாக கிராஃப்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ தட் நான் அதை பற்றி எப்படி சொன்னேன், ஆனால் கண்டிப்பாக இதை பற்றி ரொம்ப விரிவாக ஒரு கட்டுரை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவனால் எழுத முடியல.
என்னால் எழுத முடியல அவன் இருக்கும்போது. தென் அவன் கூட சேர்ந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவும் என்னால் ஒர்க் பண்ண முடியல. ரெண்டுமே ஏதோ பாதியில் ஏதோ கைவிட்ட போல இருக்கு. ஸோ ரெண்டும் அவனுக்காக செய்யறதும் பெரிய அஞ்சலியாக இருக்கும். அப்புறம் அந்த நாவலை வந்து நம்ம முற்று பெற்றுச்சோ முற்று பெறலையோ அதை வெளியிடுறது அவனுக்கு பெரிய, அவனோட 2வது நாவலாக வெளியிடுறது அது இருக்கா அப்படின்னு அவங்க அம்மாட்ட மரகதம் அவங்க கிட்ட கேட்டு அது முற்று பெற்றிருந்தான். ஏன்னா எம்.வி. வெங்கட்ராவோட ஒரு நாவல் வந்து பரிசல் அப்படி வந்திருக்கு. முற்று பெறாத ஒரு நாளுக்கு அந்த ஜெயத்தை வந்து நாவலாக கொண்டாந்துருக்காங்க. அதுபோல நிஜந்தனோட இந்த நாவலையும் கொண்டாடுறது அவனுக்கு பெரிய அஞ்சலியாக இருக்கும் நினைக்கிறேன். நிறைய இருக்கு இன்னும் மேடைகளில் பகிர முடியாத பல அந்தரங்கமான அவன் அதுக்குள்ள சிக்கி தவிழ்த்த நிமிடங்கள், அந்த தைக்கிற நிமிடங்களை கூட இருந்து பார்த்துருக்கேன். அதை என்னால் இப்போ எங்கேயுமே சொல்ல முடியாது, அப்படிங்கிற மாதிரி வெளியே கூட சொல்ல முடியாது. அது அது இன்னும் இன்னும் அது வந்து கஷ்டமா இருக்கு. பகிர்ந்துக்க முடியாம எனக்கு நானே அவனோட கஷ்டத்தை வெளியவே சொல்ல முடியாது. அது வெளியே சொன்னா நிஜந்தனை கொஞ்சம் சிரமப்படுத்துற மாதிரி கூட ஆகலாம். ஸோ அது நம்ம சொல்லவே முடியாது. அது இன்னும் அதுதான் யோசிக்கும் போது நிஜந்தனோட நிஜந்தன் பத்தி யோசிக்கும் போது ஒரு குற்றம் வருது. ஒரு முறை மாதிரி வேகா சொல்றேன், ஒரு சம்பவம் ஒருத்தர் கூட இருந்தா நிஜந்தனுக்கு ஆறுதலா இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, இப்படி இப்படி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அது அது சரியானது கிடையாது, அப்படிலாம் கூட இருக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னது இப்போ ரொம்ப குற்றம்னு அது வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா நேரங்கள்லையும் கரெக்ட்னஸாக இருக்கிறது வந்து மடத்தனமாகவும் குற்றணர்வு ஏற்படுத்துறதாகவும். நிஜந்தனோட லைஃப்ல இது இந்த ஒரு சம்பவம் மட்டும் எனக்குள்ள வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. அது நான் பண்ணியிருக்க வேண்டாமோ, அப்படி அவங்க கிட்ட அப்படி சொல்லியிருக்க வேண்டாமோன்னு பட்டுச்சு. சாரி நிஜந்தன். ஆனால் நான் சரியாக தான் சொன்னேன். ஆனால் இருந்தாலும் சாரி. மிஸ் யூ நிஜுக்குட்டி. என்ன சொல்றது, நிறைய எழுதியிருக்கலாம். அவ்வளோதான். நண்பர்களுக்கு வணக்கம். இதே அரங்கம் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். காசாவின் திருமணம். வணக்கம், என் பேர் சுஜித் லெனின். இதே அரங்கத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி காசாவின் திருமணங்கள் நிகழ்ச்சிக்காக வேண்டி நிஜந்தன் பேச வந்தப்பதான் முதல் முறையாக நேரில் சந்தித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவனோட குறுங்கதைகள் பற்றி ஜார்ஜ் ஜோசப் சொல்லியிருந்தான். அதன் பிறகு சென்னை புக் ஃபேரில் பிறல் நாவல் வந்தப்பதான் நேரில் சந்தித்தேன். அப்போதைக்கு ரொம்ப அந்த புது புத்தகம் வரப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தோட கேட்டேன், ஆனால் இங்கெல்லாம் நமக்கு வந்து பிறருக்கு வந்து கூட்டம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி, அதில் கவலைப்பட ஒன்றும் இல்லை, இங்கே 10ஓட 11 போயிடும். நம்ம வந்து எதிரில் தொடர்ச்சியாக கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதனால அங்கே வந்து நம்ம ஒரு தனி கூட்டமாகவே நடத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு நிஜந்தனை நேரில் சந்திக்கல. அதன் பிறகு இங்கே பெங்களூர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் வந்து கூப்பிட்டான், ஆனால் நீங்கள் வந்து இங்கே வாங்க, கோயம்புத்தூர் வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னான். என்ன விசேஷம் நிஜந்தன் கூப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆனால் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் எங்கேயும் வெளியில் போக முடியாது, அதனால நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாம், சில புத்தகங்கள் உங்களுக்கு நான் பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் அலுவலக சூழல், குடும்ப சுச்சுவேஷன்லாம் வர முடியல. நிஜம்தான், தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போதைக்கு என்னால் முடியல, ஆனால் கண்டிப்பாக நான் அடுத்த மாதத்தில் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் வாழ்க்கையில் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மடத்தனங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்திருக்கணும். அதன் பிறகு கரெக்டாக அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு அன்னைக்கு நைட்டு சேர்த்துருக்காங்க. சனிக்கிழமை மத்தியானம் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஒன்றும் இல்லை அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். என்ன அப்படின்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் அப்போதான் அம்மாச்சி ஊருக்கு போயிருந்தேன். சிறுமலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப இன்டீரியரான மலை அம்மாச்சி ஊர், டவரே கிடைக்காது. மலை மேலே ஏறி உள்ளே போயிட்டேன். நான் 3 மணிக்கு கிராஸ் பண்ணுறேன், 3:20 போல மெசேஜ் பண்ணியிருக்கான். ஒரு உள்ளே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு பேசணும் அப்படின்னு திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நைட்டு 8 மணிக்கு மேலே பார்த்தப்ப அண்ணே அப்படின்ற மெசேஜ் மட்டும் இருக்கு. என்னன்னு தெரியல, அண்ணன் மட்டும் போட்டுருக்கேன், அது எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மணி 8க்கு மேலே ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, 7 மணிக்கு மேலே டேப்லெட் போட்டு தூங்கிடுவான். அதுக்கு முன்னாடி 2-3 டைம் பேசியிருக்கேன், அண்ணன் இல்லைண்ணா டேப்லெட் போட்டிருக்கேன், நான் திரும்ப பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கான். சரி, அவனை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடல, மெசேஜ் மட்டும் போட்டேன், தம்பி நான் வெளியில் இருக்கேன்,
என்னன்னு மெசேஜ் போடுங்க, நான் காலைல பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு மறுநாள் மலையை விட்டு கீழே இறங்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பார்க்குறேன், மெசேஜ் ரிப்ளை இல்லை. சரி, ஏற்கனவே முடியாம இருந்தான் இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கி காலைல எந்திரிச்சு பார்த்தா இந்த செய்தி தான் இருந்துச்சு. மனசே தாங்கல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நேராக கிளம்பி விழிச்சடங்குக்கு வந்துட்டு போனேன். நிஜந்தன் வந்து அனு சொன்ன மாதிரி வாசிக்கிற வேகம் நமக்கு நல்லா தெரியும். எப்ப எடுத்தாலும் என்ன வாசிக்கிறீங்கன்றதான் அவனோட முதல் கேள்வியா இருக்கும். ரெண்டாவது, இந்த அருண் பாண்டியன் சொன்ன மாதிரி எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அவனை இழந்துட்டோன்றது ஓகே தான். அதுக்காக பிறல் வந்து ரொம்ப எனக்கு நான் வாய்ச்சதில்ல. தமிழ் இலக்கியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் பிறல் நிச்சயமா இருக்கும். பிறல்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நிஜம் நம்ம கூட இருப்பான். நம்ம படிச்சுட்டு அவன் கூட உரையாடிக்கிட்டே தான் இருக்க போறோம். இந்த தமிழ் இலக்கிய சூழல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 2013 இருந்து எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப நான் பார்த்த சொற்பமான நல்ல மனுஷங்கள்ல எனக்கு வந்து நிஜந்தன் வந்து ஒரு ரொம்ப நல்ல மனசுள்ள ஒரு தம்பி. கூட பிறந்த மாதிரி தான் எனக்கு முந்திக்கிட்டான்னு தோணுது. என்ன அப்படின்னா, மரணம் வந்து போதும் அப்படின்னு தோன்றவனுக்கு ஒரு விடுதலையா இருக்கலாம். ஆனா அவனுக்கு அது போதும்லாம் தோணல. அவன் வந்து முடியாம இருந்து ஒரு ஒரு விபத்துல இறந்து போன மாதிரிதான் இறந்து போயிருக்கான். அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அவனோட வாதைகளுக்கு வேணா அது ஒரு விடுதலையா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. அருண் பாண்டியன் தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, பின்தொடரும் குரல் படிச்சிருக்கீங்களாண்ணே அப்படின்னு கேட்டான். இல்லை நிஜம்தான், நான் படிக்கல அப்படின்னு சொன்னேன். ஏன் திடீர்னு கேட்குறீங்கன்னு கேட்டேன். சொன்னா, இல்லைண்ணே அதுல கம்யூனிஸ்டுகள் பத்தி வந்து கொஞ்சம் தவறான புரிதலோட அது பண்ணியிருக்காங்க, அதனால அதுக்கு எதிராக ஒரு நாவல் எழுதணும்னே அப்படின்னு சொன்னேன். சரி நிஜந்தன் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் இறந்து போன செய்தி வந்ததுக்கு பிறகுதான் அருண் பாண்டியன் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு நாவல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்க எழுச்சனுக்கு வந்ததுக்கு அவனு சொன்னாரு, இந்த மாதிரி கம்யூனிசம் சித்தாந்தம் சார்ந்து ஒரு நாவல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் தெரிஞ்சது. அதே மாதிரி அவனோட அந்த ஒர்க், இந்த புனைவு ஆப்புனைவு, இது ரெண்டுலையும் பண்ணியிருக்க ஒர்க்லாம் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. அவன் எந்த அளவுக்கு வாசிக்கிறவன் அப்படின்னா, ரொம்ப நுட்பமா அதே நேரத்துல வந்து ரசனையோட வாசிக்கிறவன். ஸோ அந்த நிஜந்தனோட பார்த்தா புரியும். அந்த மாதிரி ஒர்க்கை தொகுக்கணும், அதுக்கு நம்ம ஃபேமிலி எது எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான், முந்துக்கிட்டா அப்படின்னு தான் தோணுது. நன்றி. கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். சுஜித் சொன்ன மாதிரி இதே அரங்கில் தான் நம்ம நிஜந்தனுடைய ஸ்பீச் கேட்டோம். கசாவின் பற்றி பேசினார், நானும் அவர் தான் பேசணும். அப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடி நிஜந்தன் பற்றி நான் கொஞ்சம் ஒரு சில நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன். நிஜந்தன் பற்றி அவர் அமைப்பில் இருந்திருக்காரு, அவர் தர்மபுரி விஷயங்கள்லாம் வந்து இயக்கத்தில் அவங்கெல்லாம் வந்து ஒரு பயங்கர ஒரு போராட்டமான ஒரு ஆளாக இருக்காரு போது நான் வந்து அவர் பற்றி ஒரு சித்திரம் உருவாக்கிட்டேன். ஆள் ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பார் பையன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தது. கோயம்புத்தூர் வந்தப்போ வந்து பார்த்திபன் வந்து நிஜந்தன் பற்றி சொல்லிட்டே இருப்பார். அப்போ சரி நிஜந்தனை பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோன்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிம்பம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து, ஏன்னா அந்த பையனை பற்றி நிறைய நம்ம வேறு மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோமே, ஒரு மாதிரி ஹார்ஷான ஆளாக இருப்பார் அப்படின்ட்டு. அப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணுறோம். இதே கூட்டத்தில் தான் மீட் பண்ணோம். அவ்வளோ ஒரு ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு பையன், விளையாட்டுத்தனமான ஒரு ஆள், ரொம்ப ஜாலியான ஒரு ஆர்வமான ஒரு பையன் அப்படிங்கும்போது எனக்கு இதாக இருந்துச்சு. அன்னைக்கு தான் வந்து எனக்கும், அது வரைக்கும் நான் அவன்கிட்ட வந்து அவனை பற்றி தான் பேசுகிறேன், அவன்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் ஃபோனில் பேசுறது அப்படி தான் வந்து அவனுக்கு எனக்கும் நட்பு இருந்தது. ஒரே ஃபஸ்ட்டு பார்த்ததே இங்கே தான், இந்த அரங்கில் தான் அவனை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அன்னைக்கு நானும் அவனும் தான் வீட்டுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பஸ் ட்ராவல். அப்புறம் இங்கே உட்காந்து பேசினேன். ரொம்ப 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 நெருக்கமானது வந்து அந்த பஸ் பயணம், மறக்க முடியாத ஒரு பயணம், இந்த மாதிரி கவிதை மாதிரி பயணம். நாங்கள் என்னென்னமோ நிறைய பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்து அவன்கிட்ட வந்து சும்மா ஒரு பார்ட்டிஷன், இந்தியன் பார்ட்டிஷனை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து
அவன் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவனுக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்கு, ரொம்ப ஆர்வமாக. இந்தியன் பார்ட்டிஷன்னா இப்போ நம்ம பெங்கால் பார்ட்டிஷன் பற்றிலாம் தெரியுமா அப்படின்னு பேசினான். இதை பற்றி நாங்கள் வந்து அப்புறம் பொலிட்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் எந்தெந்த படங்கள் வந்து எந்தெந்த இலக்கியங்கள் பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். ரொம்ப உற்சாகமாயிட்டான். சூப்பராக இருக்குது இந்த விஷயம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். அப்படியே ஒவ்வொரு விஷயம் பேசும்போது நான் ஒரு கிஸ்ஸா அப்படிங்கிற இந்தியன் பார்ட்டிஷன் ஒரு படம் வந்துச்சு, அதை பற்றி நான் அவனை சொன்னேன். அப்போ அவன் வந்து நம்ம ரித்விக் அட்டாக் வந்தான். ரித்விக் அட்டாக் வந்தோடனே எங்கள் ஸ்பீச் ரொம்ப இன்னும் தீவிரமாயிடுச்சு. அவருடைய எல்லா படங்கள்லையும் இருக்குது, அவர் ஆர்ட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் அமைப்பு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அமைப்பில் இருந்தனால அமைப்பு சம்மந்தமான விஷயங்கள் அத்தனையுமே வந்து அவன் ஷேர் பண்ணிகிட்டே வந்தான். அப்போது 2 பேரும் என்ன பேசினோம்னா, அந்த பஸ்ஸு 1 மணி நேரம் இடத்துல நாங்கள் இறங்கணுக்குள்ளே ஒரு முடிவு போட்டோம்னா, ரித்விக் அட்டாக் ஒரு கூட்டம் நடத்திடுவோம், நம்ம 2 பேரும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டோம். ரொம்ப உடனே அவனுக்கு வீட்டுக்கு போனோடனே மெசேஜ் பண்ணான், நம்ம என்ன யாரை போய் பார்க்கலாம், எங்கே நடத்தலாம், எங்கே செய்வோம் சொல்லுங்க அப்படின்னா. என்னடா இவ்வளோ பேசின உடனே ஆரம்பிச்சிட்டானோடனே நான் உடனே அதுக்கப்புறம் புக் ஃபேர் வந்தது. நான் புக் ஃபேரில் அவனுக்கு சில புத்தகங்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன். ரித்விக் அட்டாக் பற்றி சுகுமாரன் இதழ் தொகுத்துருக்கேன், அது ஒன்று இருக்குது. அப்புறம் வாசுதேவன் வந்து அப்படின்னு வாசுதேவன் வாங்கிட்டே போது வாசுதேவன்கிட்ட பேசிட்டு நாங்கள் ஒரு ரித்விக் அட்டாக் கூட்டம் நடத்த போகிறோம். அவர் எதார்த்தமாக நான் புக் ஃபேரில் பார்க்குறேன், நான் இது மாதிரி தூங்கினோடனே நீங்கள் ரித்விக் அட்டாக் கூட்டம் நடத்த போகிறேன்னு சொன்னார். நீங்கள் என்னடா அது பேசி முடிக்கிறதுல இவன் பேசி எல்லாத்தையும் ஆளே அரைஞ்சு போயிட்டான். அப்புறம் எனக்கு இருக்கவே மாட்டான், என்ன ஆச்சு, நீ என்ன படம் பார்த்தீங்க, ரித்விக் அட்டாக்ல மேகதத்தா தர ஆரம்பிச்சேன். நான் ஒரு 3-2 படம் நம்ம ட்ரெடிஷன் ட்ரையாலஜி பார்ட்டிஷன் ட்ரையாலஜிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா. சரி, இன்னும் நாங்களும் ஒரு 3 படம் பார்க்க படத்தில் ஒரு டைலாக்லாம் வந்து அவனுக்கு அனுப்புவான், பேசுவேன். நினச்சேன் விட மாட்டான் கொடுக்குறோம்லையே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திட்ட சொன்னேன், பார்த்தி படாப்படுத்துகிறான், பார்த்தி இதே ஒரு நடத்தியே ஆகணும், ரித்விக் அட்டாக் கூட்டத்துக்கு வழி இல்லை, என்னை வந்து தொந்தரவு பண்ணுறான் இங்கே இருந்து உட்காந்துட்டு அப்படின்னே. உடனே பார்த்தி வந்து அரவிந்தன் பேசினார். நான் கொஞ்சம் இவன் இவ்வளோ ஸ்பீடாக இருப்பான்னு எனக்கு இதை பற்றி தெரியாது. எனக்கு நான் ரொம்ப சோம்பேறியாக மெதுவாக ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு கட்டுரை எழுதுவோம் மெதுவாக ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இருக்கும்போது எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டான். என்ன ப்ராசஸிங்கில் இருக்க அப்படின்னா. ப்ராசஸிங்கே நடக்கல, அது அப்படியே தான் இருக்குது, அவன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா. நான் உடனே சரி பார்த்தி பண்ணுறேன் ஃபோன் பண்ணி நாங்கள் அப்போ தான் ஃப்ரான்சிஸ் கிருபாவுக்கு ஒரு ஆவணப்படம் வச்சாங்க ஹிந்துஸ்தான் காலேஜில். உடனே அது பார்த்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி. நான் சொன்னேன், ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து பார்த்தேன், நான் ஃப்ரான்சிஸ் கிருபாவுக்கு ஒரு ஆவணப்படம் பார்த்தேன், இது மாதிரி பண்ணுவோம். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அவனே இதான் சொன்னான், ஆமாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும், அவங்களே இதை பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்க, ஒரு இலக்கிய கூட்டமாக நடத்தக்கூடாதுங்க அப்படின்னா. அப்புறம் நான் வந்து இவர் பார்த்தி பண்ண சொல்லிட்டு பேசி நான் அரவிந்தன் மூலமாக நாங்கள் ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு போனோம். ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க ஸ்டூடெண்ட் அந்த டைம் காலேஜ் செமஸ்டர்னால பர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் இதை ஒன்றுன்னா அவனை சொல்லிட்டே இருப்பேன், இந்த மாதிரி பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. பின்னாடி என்னை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும் பேசுறது, வேறு ஏதாவது அடுத்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா. சரி நான் ஏதாவது பண்ணுறேன்ட்டு மசக்காளிக்கு நான் உடனே, அதாவது இவனுக்கு டெய்லி ஒரு அப்டேட் பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து மசக்காளி பாளையத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போனேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பேன் அவன்கிட்ட. அங்கே போய் பார்த்தேன், அது வந்து இடம் நல்லா இருக்கு, அது வந்து ப்ரொஜெக்ட்லாம் பண்ணலாமா, ப்ரொஜெக்ட்லாம் வைக்க முடியுமா, அதெல்லாம் பார்த்தீங்களா அப்படிமா. அப்புறம் இப்படியே பண்ணோடனே அவன் கடுப்பானோடனே நீங்கள் வந்து இது வந்து பிற சரி வராது, வந்து பொள்ளாச்சியில் அனுஷை சொல்லிடுவோம், அனுஷ்ட வச்சு எதிரில் கூட்டம் நடத்திடுவோம். நான் உடனே இவன் ஊன்னு சொல்லிட்டோம்னா சரி அடுத்து ஆரம்பிச்சிடுவானோன்னு நான் என்ன பண்ணேன், இல்லை சந்தன் அனுஷ்ட சொல்லி எதிரெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து ப்ரொஜெக்டர் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல டாக்குமெண்ட்ரி காட்டணும் அப்படின்னு எனக்கு இழுத்து எடுத்துகிட்டே இருப்பேன். இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு இடத்துல என்ன பண்ணால் ஆள், சரி நீங்கள் சீக்கிரம் முடிவு பண்ணுங்க, நம்ம செஞ்சு அவன் ஃபஸ்ட்டு கூட்டம் அந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்கணும், ஒரு பேர்லாம் வைக்கலாம் அப்படின்னா. சரி பண்ணுவோம். அப்புறம் திடீர்னு ஒரு மெசேஜ் வச்சு இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறேன், எனக்கு பெங்களூர் போகிறேன் அப்படின்னா. சரி நிஜம்தான், நீங்கள் போயிட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னா. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவான், என்ன ப்ராசஸ் எப்படி இருக்கும். அப்போ தான் வந்து அவனோட பிறல் நாவல், அப்போ அந்த இடத்துல பிறல் நாவல் பற்றி நான் வந்து அப்போ படிச்சுட்டு நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், பிறல் நாவல் இப்படி நல்லா இருக்குது அப்படி ஒரு பாயிண்ட்ஸ் தான் சில விஷயம்லாம் சொன்னோடனே எனக்கு அது இதை பற்றி ஒரு ரிவ்யூவாக எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டான். நான் நிச்சயமாக எழுதுனேன், நான்
எந்த மாதிரி வேணா உங்களுக்கு சொல்லணும், என்னென்ன என்ன எப்படி இந்த நாவல் டெவலப் ஆகிருக்கலாம், எப்போ எந்தெந்த விஷயங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம எழுதிக்கலாம், அதாவது அமைப்பு சார்ந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியான விஷயங்கள் கதைக்குள்ள எவ்வளோ எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடும்போது நான் எழுதிட்டு அவனுக்கு அனுப்பிட்டேன். அனுப்பினோடனே அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் ஒரு ஒரு 1 வீக் அப்புறம் வந்து இதை நான் வந்து ஏதாவது பத்திரிகைக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்டான். அனுப்பலாமே அப்படின்னேன். எதுக்கு அனுப்பலாம் சொல்லுங்க அப்படின்னா, நான் சொன்னேன் ஆன்லைன் மேகசின்ல அனுப்பலாம்னா இப்போ ஏதாவது உடனே போடுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா. ஏன் அவசரப்படுறீங்க, சும்மா இருக்கு, ஏதாவது அவசரப்பட்டுட்டே இருக்காது அப்படின்னா. இல்லை துவன் ஏதாவது இடத்துல உடனே போடுற மாதிரி இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னா. நான் வந்து அகல் அனுப்புகிறேன். அகல் அனுப்பினோடனே அகல் அனுப்பியாச்சு. அவங்க ஓகே நல்லா இருக்கு அப்படின்றாங்க. இவன் வந்து என்ன பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்டீங்களா அப்படின்னா. இப்போ அவன் அனுப்பியாச்சு, அவங்கன்னா வந்து அவன் போடும்போது தான் போடுவாங்க. அப்புறம் உடனே அவன் அனோஜன் ஃபோன் பண்ணி எப்போ போட போறீங்க சொல்லுங்க. அனோஜன் எனக்கு மெசேஜ் பண்ணாரு, இந்த மாதிரி நிஜந்தன் ஃபோன் பண்ணேன். நான் உடனே ஃபோன் பண்ணி நிஜந்தன் சும்மா ஏரியா நீங்கள் அப்போ பார்த்தானே இது பண்ணிட்டு இருக்கேன், போடும்போது போடுவான் பெசாமல் இதெல்லாம் வந்து எனக்கு ஏன் இப்போ வந்து இவ்வளோ ஸ்பீடாக இப்போ ஸ்பீடுக்கு என்னால் இருக்க முடியல. நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டு உடனே எதை பண்ணுங்க அப்படின்னு மாதிரி அந்த அது பத்திரிக்கையில் அதுக்கப்புறம் அகலில் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா அப்போ எனக்கு சொன்னான், இல்லை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்கும், அதுக்கு தான் நான் கேட்டேன், இவ்வளோ ஸ்பீடாக கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி அப்படின்னு அப்புறம் திரும்ப வந்து மெசேஜ் பண்ணுவான், என்ன இந்த விஷயங்கள் நாங்கள் திருப்பி ரித்தி கேட்டாங்க, திரும்பி வந்துட்டான். அப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சப்போ திருப்பி ரித்தி கேட்டாங்க வந்தானே, ஐயோ விடமாட்டான் போட்டுருக்கேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன், ரித்தி கேட்டாவுக்கு நான் ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கேன், நான் வந்து அதில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ்லாம் அவங்க அனுப்புவேன், இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு படமாக பார்த்துட்டேன், யூடியூப்லேயே பார்த்துட்ருக்கேன், அது கூட சில குறிப்புகள்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு அதையும் அனுப்பலாம். அப்போது எங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுக்கு நடுவில் எங்களோட கான்வர்சேஷனில் பெரும்பாலும் ரித்வி கேட்டாக்கு வந்து உட்காந்துருவாரு. அதனால வந்து எங்களுக்குள்ள நான் அந்த அந்த படங்கள் பார்க்குறது, அந்த மேகதத்தா தாரா பார்த்துருப்பீங்க, அதில் கடைசி அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லுவாம்மா, நல்லா இருக்கு, என்ன நல்லா அப்படி இல்லைங்க, அது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு என்னை போட்டு நோண்டிட்டு இருப்பான். நான் வந்து சரி உடனே அடுத்த படத்துக்கு போவேன். அப்புறம் உடனே இந்த படத்தில் நீங்கள் வந்து அந்த படத்தில் என்ன வித்தியாசம், என்னடா அவன் வேணும் ப்ரொஃபஸர் மாதிரி கொஸ்டின் கேட்டே இருக்கான், இன்னும் தப்பிக்கவே முடியல அப்படின்ட்டு நான் சொன்னேன், இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு படமாக பார்த்துட்டு நான் பேசுவேன். இப்படி தான் நாங்கள் வந்து பேசிகிட்டே இருப்போம். வந்து அப்போது அவன் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணான், நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், நான் வந்துடுவேன், நம்ம எல்லோரும் பேசுகிறாங்க, வீட்டுக்கு வாங்க, நம்ம உட்காந்து அவரோட உரையாடலாம் அப்படின்ட்டு. எனக்கு அவனுடைய அப்போ இது இன்னொரு விஷயம் சொல்ல வந்து அருண் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்து என்னன்னா, அப்போ இந்த ரித்விகடா பற்றி பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, இவன் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கான ஒரு ஆளாக இருப்பாங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த படத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்படி இந்த ஷார்ட் எடுக்கும் போது அப்போ தான் வந்து நிஜந்தன் நீங்கள் பேசாம நல்லா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருங்க பேசாம அப்படின்னு. இவன் நெக்லைட்ஸில் வந்து ஒர்க் பண்ணதெல்லாம் நான் இப்போ போய் பார்க்கல, சொல்லியிருக்கான் எதுவும் பார்க்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிச்சது என்னன்னா, பஸ் நாங்கள் வந்து சும்மா ஒரு அமைப்பு சார்ந்த விஷயங்கள் பொலிட்டிக்கலாக சில விஷயம் பேசுவோம், அதில் இருந்தேனே சொல்லிக்க மாட்டான், எனக்கு அதில் அனுபவம் இருக்குன்னா சொல்லவே மாட்டான். அது மாதிரி அந்த அந்த இடத்துக்கு போகும்போது தான் சொல்லுவான் அதை பற்றி. இப்போ வந்து ரித்வி கேட்டாவை பற்றி பேசும்போது தான் நான் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கேங்கிற அப்படியே சொல்லுவான். அது மாதிரி அமைப்பு சார்ந்து கொஞ்சம் அந்த பெருநாவலை பற்றி பேசும்போது தான் சொல்கிறான், நான் அதில் வந்து இன்னும் அதாவது நான் தெரிஞ்சதை விட டீப்பாக என்னென்னலாம் பண்ணியிருக்கான். அவனா தான் இதில் இருந்தேன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு நாள் சொன்னதே கிடையாது. இப்படி எங்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. நான் ரொம்ப அவனை நோக்கி நான் ரொம்ப கனவு நிறைய வச்சிருந்தேன். நான் கற்பனை எனக்கு என்னன்னா, சரி இவனை வச்சு இவன் சொல்றபடி ஒரு 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 இது மாதிரி ஒரு லிட்டரரி ஃபார்ம் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த உடனே என்ன பண்ண, நான் யூடியூப் சேனல் பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி பண்ணலாம், சூப்பராக, அதான் நல்லா இருக்கும். நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து நம்மளே ஒரு லிட்டரரி சர்க்கிள் ரெடி பண்ணிக்கலாம், இங்கே பக்கத்துலேயே நான் ஒரு 4-5 நண்பர்கள் இருக்காங்க, பார்த்து நீங்கள் நான் சதீஷ்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்னப்ப, இல்லை நான் யூடியூப் சேனல் வைக்க போகிறேன், ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் ஒரு புக்கை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், என்ன புக்கு, நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் நம்ம எதிரில் பார்த்தப்ப நோ லாஃபிங் மேட்டர், நயக்கத்தக்கதில்லைன்னு இவருடைய சியாமசுந்தருடைய அம்பேத்கரோட கார்ட்டூன் பற்றி சொன்னீங்கல்ல, அந்த புக்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னா,
எனக்கு என்னன்னா மூணு சொல்லிட்டோம்னா பேச சொல்லிடுவான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இல்லை அது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அதில் என்ன, இல்லை அது அதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் நான். அதை எழுதிட்டு நான் வந்து யாவரும் இதற்கு அனுப்பிட்டேன். அதனால் அதை நான் பேச முடியாது, நீங்கள் வந்து வேற ஒன்று ஆரம்பிங்க. சும்மா அவனை வேணும்னே டைவர்ட் பண்ணுறதுக்காக அவனை வந்து அப்படி சொன்னேன். உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சவுண்டே இல்லை ஃபோனில். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பானோன்னு நினச்சேன். அப்போ என்னடா அப்படின்னா, சரி வேறு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி நான் வந்து அப்போ நான் ஏதாவது ஃபிக்ஷன் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு அவனோட சுருதி குறைஞ்சிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி 2 நாள் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா ரொம்ப ஆர்வமாக கேட்டால் நம்ம டப்புன்னு ஏதோ ஒரு சுயநலத்தில் என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த விஷயங்கள் அப்போதான் ரொம்ப ரீசெண்டாக தான் நடந்திருக்கு இந்த விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை நான் வந்து ரெகுலராக அவன்கிட்ட வந்து எப்போ வீட்டில் வந்துட்டு பார்க்க வரலாமான்னு கேட்பேன். ஓகேம்மா, அப்புறம் இல்லை நான் உடம்பு எனக்கு கொஞ்சம் மாதிரி இருக்குது, நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வரீங்களா இல்லை அடுத்த வீக் வரீங்களா, நம்ம வந்து நல்லா இருந்தால் நம்மகிட்ட நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்திகிட்ட நான் கேட்டேன், பார்த்திக்கு அப்போ தான் அடிக்கிறேன், ஃபோன் பண்ணுறேன், சனிக்கிழமை ஈவினிங் தான் அடிக்கிறேன். பார்த்தி நம்ம நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நிச்சயத்தில் பார்க்க போகலாமா. பார்த்து சொன்னால் இல்லை இல்லை சின்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் உடனே நான் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன். சரி, நம்ம பொதுவாக வந்து நம்மளோட இலக்கிய சூழலில் வந்து சமீபத்துலேருந்து பார்த்தா எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு படைப்பாளருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறது, அதாவது ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துகிற விதமே வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. நான் கவனிச்சிருக்கேன். ஒன்று அவர் அந்த அந்த படைப்பாளரை பற்றி குறைந்த மதிப்பிடுறது, சிறுமைப்படுத்துறது, இது ஒரு கேட்டகரினா. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஒரு சும்மா சில ரேண்டமாக சில இதெல்லாம் நான் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக அரவிந்தன் இருந்தார், அவருடைய இறுதியஞ்சலி பார்க்கும்போது இவங்க தன்னை முன்னெடுத்து இறுதியஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. இவர் இன்னார் வந்து இறந்துட்டாரு, என் புக்கை பற்றிலாம் அப்படிலாம் பேசியிருக்காரு, என்னோட கவிதையை பற்றிலாம் பேசியிருக்காரு. சரி, அவர் பேசுனது அவரை பற்றி நீங்கள் என்ன பேசுறீங்கிறது பெரும்பாலான 70-80% இப்படி தான் இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நம்ம இருக்கமேங்கிறது ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. அப்போ அதனால வந்து இந்த மாதிரியான சூழல்ல வந்து இறுதி அஞ்சலிங்கிறது எப்படி செலுத்துவாங்க, திரும்பவும் நம்ம வந்து நம்ம படைப்பை பற்றி பேசி தான் அந்த எழுத்தாளரை பேச போகிறோமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம், நிஜந்தனுடைய இறப்பு வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்கள ரொம்ப ஷேர் பண்ணிட்டப்போ அவங்களுக்கு தெரியும், நிஜந்தனை தெரியும், சொல்லுவேன் பற்றி. அப்போ நான் வந்து அவன் இறந்த அன்னைக்கு அவனுடைய அடக்கம் வந்து நடந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்படியான ஒரு அடக்கும் முறையை நான் பார்க்கும்போது அவனோட இறுதியஞ்சலியை வந்து ஒரு அமைப்பு சார்ந்து அவங்க வந்து அமைப்பு கொடி சாத்தி அவனை வந்து ஒரு போர் வீரன், ஒரு சோல்ஜர், நான் வீட்டில் சொன்னேன் ஒரு சோல்ஜர் மாதிரி இருந்துருக்கான் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட எல்லாம் சொல்லி. இது கிடைக்குமான்னு யாரும் கிடைக்காது. இப்போ நம்மளாம் இலக்கியவாதியாக இருப்போம், இலக்கியவாதியாக இருக்கும்போது இறந்து போனால் ஒரு 4 பேர் வருவாங்க, அவ்வளோதான். பட்டு நம்ம ஒரு களப்போராளியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லலாம், என்னோட இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த சடங்கும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், என்னை இப்படி பண்ணுங்கன்னு வேணா சொல்லலாம், அது நடக்கும். பட் இப்படி ஒரு மரியாதை கிடைக்குமாங்கிறது அதுக்கு வந்து நம்ம இருக்கணும். அப்படி ஒரு ஆளாக இருந்தால் தான் அந்த மரியாதை கிடைக்கும். அது வந்து அவனுக்கு கிடைச்சது வந்து என்னால் அது அன்னைக்கு பயங்கர நடுக்கமாயிருச்சு. இப்படி ஒரு மனுஷன், இப்படி ஒரு பையன், இதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கான், இவன் கூட நம்மளால ஓட முடியல அப்படின்னு வருத்தமாக இருந்தது. நிஜந்தன் மீது அவன் மீது அவங்க ஃபேமிலிக்கு இருந்த ஒரு ஆசை கனவுலாம் எனக்கும் இருந்தது. அவனும் சேர்ந்து அவனை பயணிக்கிறதுக்கு நானும் சில திட்டங்கள்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். விளையாட்டுத்தனமாக அவன் கூட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது, அவனை கிண்டல் பண்ணதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்ததா அவனுக்கு எதுவும் தெரியல. அவ்வளோதான். நன்றி. என் பேர் மனோ. எனக்கும் நிஜந்தனுக்குமான உறவுங்கிறது, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போ நான் அவரை சந்திச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு நக்லைட்ஸில் வந்துட்டு ஸ்கிரிப்டுக்காக கேட்டிருந்தாங்க.
அப்போது சினிமா அந்த அப்போ இருந்த ஆசையில் வந்துட்டு அப்போ பேசிகிட்டு இருக்கப்போ அவரோட கான்டாக்ட் கிடச்சிச்சு, அப்படி பேச ஆரம்பித்தோம். அப்புறம் காலப்போக்கில் வந்துட்டு ஒவ்வொரு கட்டமாக நான் வந்துட்டு வெவ்வேறு பரிமாணங்களுக்குள்ள போனேன். இலக்கிய துறையில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். இந்த 3 பரிமாணத்துலேயும் நிஜந்தன் அண்ணன் கூட ட்ராவலில் இருந்துகிட்டே இருந்தார். அவர் எனக்கு இலக்கியவாதியாவோ இல்லை ஸ்கிரிப்டரோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சத ஒரு அண்ணனா எனக்கு ரொம்ப அவர் இருந்துகிட்டே இருந்தார். என் வாழ்க்கையில் இருந்த 2-3 மொமெண்ட் எல்லாம் வந்துட்டு அவர் இல்லாமல் இருந்து தான் இந்நேரம் ரொம்ப மோசமான சூழலில் தான் இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அவர் ஏதோ ஒரு ஊரில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நினைவில் தான் மைண்டு தான் இருக்கு. அவர் எங்கே ஊருக்கு போயிருக்காரு. கடைசியாக பெங்களூரில் போய் பார்த்தது மட்டும் தான் இன்னும் நினைவு இருக்குது. அந்த டைமில் தான் புதுசாக கேமரா வாங்கியிருந்தேன். அந்த கேமரா வச்சு என்ன பண்ண போகிறோம் இப்படிங்கிற ஒரு அது அந்த மிஷின் மேலே இருந்த உறவு என்ன மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியாமல் அந்த சூழலில் அவரை மீட் பண்ணுறப்போ அவர் கேமராவை எடுத்து ஃபோட்டோ எடுத்தப்போ அப்போ பேசின உரையாடல்கள் தான் என்னை வேற ஒரு பாதைக்கு கொண்டு போச்சு. இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு ஊரில் ஒரு மலைப்பிரதேசத்தில் அங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாவல் எழுதுறதுக்கான ஒரு சூழலுக்காக போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நினைவுகளோட தான் இப்போ வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் எனக்கும் நிஜந்தனுக்குமான ஒரு உறவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பனாக அவனுக்கு அறிமுகமாகி அப்புறம் அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு ஒரு பர்சனாக ஆகி இது இந்த 16 வருஷத்தில் வந்துட்டு ஓகே எதை சொல்லலாம் எதை இது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது. அப்படி நிறையா சம்பவம். அவன் நிறையா சேட்டை பண்ணியிருப்பான், நான் நிறையா சேட்டை பண்ணியிருப்பேன். சில சண்டை போட்டிருக்கோம் பயங்கரமாக. படைப்புகள் வச்சு பேசும்போது பல விஷயங்களை ஒற்றுமையோடு பேசினாலும் வந்துட்டு சில விஷயங்கள்ல எங்களுக்குள்ள வந்துட்டு சில பிரச்சனைலாம் வரும். நடுவில் சில காலம் பேசாமலாம் இருந்திருக்கும். தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு சுத்தமாக 2 பேருமே பேசாமல் இருந்திருக்கும். இப்படியான எல்லாம் இருக்குது. நிஜந்தனை பற்றி யோசிக்கும்போது அவன் வந்துட்டு எல்லா குரூப்லேயுமே அது சொந்தக்காரங்க மத்தியில் இருந்து இருக்கட்டும், நண்பர்களோட குழுவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவனுக்கு தனித்தனியான ஒரு குரூப் இருக்கும். அந்த எல்லா குரூப்லேயுமே வந்து ரொம்ப புத்திசாலியான, ரொம்ப சேட்டை பண்ணுற ஒரு மாதிரி செல்ல பிள்ளை தான் சொல்லணும் அவனை. அது குடும்பத்துலேயும் சரி வெளியேயும் சரி. கிட்டத்தட்ட எங்களோட எல்லா குரூப்லேயுமே வந்துட்டு அவன் வந்துட்டு சின்ன பையனாக தான் இருப்பான் ஏதோ ஒரு இடத்துல. என்னை விட ஒரு 2 வயசு சின்ன பையன். இப்போ மனோ வந்துட்டு அண்ணன் சொல்லும்போது ஓகே அவனுக்கு தம்பியாக பார்த்தவங்களா இருக்காங்கன்னும் போதே கொஞ்சம் இதாக இருக்குது. நிஜந்தன் ஒரு மாதிரி பல இடங்கள்ல ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவன் எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி இருந்தாலுமே அவன்கிட்ட மிஸ்ட்ரியாக ஏதோ ஒன்று இருக்கும். அதோட பெர்செப்ஷனை நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அவன்கிட்ட பேசும்போது அன்னைக்கு அது நடந்துச்சு இல்லை, இட் ஃபீல்ஸ் லைக் பா. வெங்கடேசனோட நாவலில் இருக்க ஒரு சம்பவம் வந்துட்டு வேற ஒரு இடத்துல வந்துட்டு அது வேற ஒரு பெர்செப்ஷனில் மாறும். அந்த மாதிரி நிஜந்தனோட உறவை வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அவனை நம்ம இதுதான் அவன் இப்படியானவன் தான் அப்படின்ட்டு எந்த சட்டகத்திலையுமே அடைச்சிட முடியாது. இதை சும்மா ஒரு கூட்டத்துக்காகலாம் சொல்லலை. உண்மையாகவே நிஜக்கிட்ட அதை வந்துட்டு நிறையா ஃபீல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். சடனாக பார்த்தா வந்துட்டு பேக் டு ஸ்கூலுக்கு எழுதிட்டு இருப்பான், நக்கலைட்ஸில் ரொம்ப தீவிரமாக இருப்பான், அமைப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வந்திருப்பான், அமைப்பு சார்ந்த விமர்சனங்கள் அவனுக்கு நிறையா இருக்கும். தன்னோட இடதுசாரித்தனம் சார்ந்த கம்யூனிசம் சார்ந்த எந்த இடத்துலையும் அவனோட ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். அதே நேரத்தில் அத்தனை விமர்சனங்களை அவன் வச்சுக்கிட்டு இருந்தாலுமே அதுக்கு மத்தியிலையும் அவன் அந்த ஆதரவை எப்போவுமே வச்சுக்கிட்டு இருப்பான். படைப்புகள் சார்ந்த ரொம்ப கூர்மையான ஒரு பார்வை அவன்கிட்ட இருக்கும். அதை பற்றி பேசும்போது அவன் வந்துட்டு அவ்வளோ தெளிவாக பேசுவான். அண்ட் அமைப்பு சார்ந்து அப்படின்னு பேசும்போது நிஜந்தனை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தோழரா அதோட என்ன சொல்றது கடமைக்குன்னு இருக்க இல்லை அப்படியான கோட்பாடுகள் மட்டுமே மனசுல ஏற்றிக்கிட்டு இருக்க அமைப்பு சார்ந்த ஒரு நபரா இல்லாம ஒரு தோழரா இல்லாம அவன் தோழனா இருந்தான் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சரியானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி அவன் இறந்தப்ப கிட்டத்தட்ட நான் வந்துட்டு கூட இருந்ததால நிறைய நண்பர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியதா இருந்தது. அப்ப பல பேருக்கு வந்துட்டு நான் ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருந்தது. அந்த ஒவ்வொரு காலம் சுஜிதா இருக்கட்டும், அரவிந்தா இருக்கட்டும்,
இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஓகே, இவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே அப்படி அழுதுட்டு தான் பேசுறாங்க. அரவிந்த் கிட்ட பேசினப்ப, அரவிந்த் தான் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவங்க கிட்ட பேசினப்ப வந்துட்டு சடனா எதுவுமே சொல்லல. ஒரு 5 நிமிஷத்துக்கு கால்லயே இருக்கான், எதுவுமே சொல்லல. அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அப்படின்றதா இருந்தது. ஸோ அப்படி ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் நான் வந்துட்டு ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருந்தது. அவன் அந்த அளவுக்கு எப்பவுமே எல்லாரோடவுமான உறவுல வந்துட்டு அவ்வளோ செல்ல பிள்ளையா தான் இருந்தான். ஆஹ் அவனை நாங்க பயங்கரமா மிஸ் பண்ணுவோம். அது எல்லா குரூப்ல இருக்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தான் நினைக்கிறேன். நிஜந்தன் தோழன் எனக்கு முன்னாடி அறிமுகம் இல்லைங்க. என்னுடைய ஃபேஸ்புக் டைம் லைன்ல வந்து நிஜந்தன் தோழன் வந்து எப்பவுமே வந்ததில்லை, காட்டினதில்லை, நானும் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே எதிரில் அவருடைய நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. காசாவின் திருமணங்கள் பற்றி பேசினாரு. அப்பொழுதுதான் முதலாக வந்து நான் நிஜந்தன் தோழனை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து அனுஸ் தோழர் சொன்னார் என்ன அப்படின்னா, நிஜந்தன் வராருங்க, நீங்கள் அவரை தெரியுமான்னு கேட்டார். நான் தெரியாதுன்னு சொன்னேன். தெரியாதுன்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு எப்படி தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிஜந்தனுடைய பதிவுகள் எடுத்து ஃபேஸ்புக்கில் இருந்து எடுத்து காட்டினார். காட்டும்போது நான் பார்த்துட்டு ஓ இவர் தானுங்களா நிஜம்தான் அப்படின்ட்டு அதன் பிறகு நான் வீட்டில் போய் உட்காந்து அவருடைய பதிவுகள் என்னென்னலாம் எழுதியிருக்காருன்னு அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். மிக சிறந்த ஒரு படிப்பாளியாக இருந்திருக்காரு. அதன் பிறகு மறுபடியும் பார்க்கும் பொழுது படிப்பாளியாக மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு செயல் வீரனா, ஒரு ஒரு போர் வீரன் போல இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்ட ஒரு போராளியாக வாழ்ந்திருக்காரு அப்படின்றத விட நான் புரிஞ்சுட்டேன். ஒருவேளை இதுக்கு முன்பு நான் நிஜம்தான் பார்த்துருக்கலாம், அல்லது கூட்டங்களில் பார்த்துருந்தாலும் இவர் தான் நிஜம்தான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்தப்ப நான் பேசினேன். அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப நட்பா பேசினாரு. அதாவது இதுக்கு புதுசா ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்ற ஒரு இது இல்லாம என்னுடைய இது என்ன அப்படின்னா, ஒருத்தரை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இவர் வந்து நம்ம பார்த்து பேசி அணுகக்கூடியவரா இருக்காரா, இல்ல நம்ம கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா, இல்ல நம்மளை மதிப்பாரா மதிக்க மாட்டாரா அப்படின்னால யாரை பார்க்கும் பொழுது நமக்கு தோணும். ஆனால் நிஜந்தனை பார்க்கும் பொழுது அந்த ஒரு இதே இல்லை. நெடுநாள் பழகின மாதிரி கூடவே இருந்த மாதிரி கூடவே நம்ம வீட்டில் பிறந்த ஒரு தம்பி மாதிரி வந்து ரொம்ப நல்லா கையை பிடிச்சி பேசினாரு. அப்போ பேசும்போது அவருடைய வாசிப்பு எல்லாமே சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் இந்த பிறல் நாவல் பற்றி சொன்னார். பிறல் நாவல் அப்படின்னு ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் தோழர், சீக்கிரம் வந்துடும் அப்படின்னாரு. சரி வரட்டும் தொடர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த நிகழ்ச்சி தொடங்குச்சுங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா காசாவின் திருமணங்கள் பற்றி லதா அருணாச்சலம் பேசினாங்க. முதல்ல பேசினாங்க, கொஞ்சம் நல்லாவே பேசினாங்க. அதன் பிறகு வந்து நிஜந்தன் பேச வந்தார். நிஜந்தன் பேச வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கையெல்லாம் அவருக்கு நடுங்குச்சு. அப்போ லதா அருணாச்சலம் வந்து பக்கத்தில் மஞ்சுநாத் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து என்னங்க கையெல்லாம் இவருக்கு ரொம்ப நடுங்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுது அதன் பிறகு இவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க 2 பேருமே அப்படியே மெய் மறந்து இவருடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க லதா அருணாச்சலம் என்ன பேசினாங்களோ அந்த கோணத்துல இல்லாம இன்னொரு வகையில வந்து இவர் வந்து ரொம்ப அழகா பேசினார். அந்த நாவல்ல ஒவ்வொரு பாத்திரத்தையும் எவ்வளவு அழகா உள்வாங்கிட்டாரோ அதை வந்து அழகா சொன்னார். அவர் சொல்லும் பொழுதுதான் அது இன்னும் யூடியூப்ல சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க எடுத்து பாருங்க. எவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா அந்த மக்களுடைய வழிகளை, காசா மக்களுடைய வழிகளை எல்லாம் இவர் உள்வாங்கி இவருக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு வழியோடு அதை வந்து முழுக்க சொன்னார். அப்பதான் வந்து நான் நிஜந்தனை வந்து முதலாக சந்திச்சேன். அதன் பிறகு வந்து எங்களுக்குள்ள ஒரு உரையாடல் என்னன்னா, செல்போன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டாரு. அப்புறம் நான் ரிப்ளை பண்ணேன். ரிப்ளை பண்ணிட்டு என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம், ஒரு சின்ன ஒரு தொகை கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி மருத்துவமனைக்கு போகணுங்க, ஒரு தொகை ஒன்று பண்ணுங்க தொடர் அப்படின்னாரு. அது பிப்ரவரி 21 பண்ணியிருந்தாரு. நான் இப்போ சொன்னேன், தொடர் இது எனக்கு மாச கடைசியாக போச்சு, என்கிட்ட இப்போ கையில் காசு இல்லை, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் தொகை அனுப்புகிறேன், நீங்கள் இன்னொரு முறை நம்ம சந்திப்போம் தொடர், நேரில் சந்திப்போம்னு சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு நம்ம சந்திக்க முடியல. இதற்கு முன்னதாக இடையில என்ன அப்படின்னா, சென்னையில் அவரை சந்தித்தேன். சென்னை நான் புத்தக கண்காட்சி இயல்பாக தான் போனேன், இவர் வருவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் நான் போன அன்னைக்கு வந்து அவர் அங்கே இருந்தார். அவரும் தோழர் சுஜித் தோழரும் அங்கே இருந்தாருங்க. அவருடைய புத்தகம் அன்னைக்கு வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. பிறல் புத்தகம் வந்துருந்துச்சு, அதை வெளியிடலாம் அப்படின்னு வச்சிருந்தாரு. வச்சிருக்கும்போது அவர்கிட்ட தோழர் உங்களுடைய புத்தகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கினேன். வாங்கின உடனே வந்து கையெழுத்து போட சொன்னேன். தோழர் கையெழுத்து போடுங்க அப்படின்னு. இதுக்கு தோழர் கையெழுத்து கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லை தோழர், கண்டிப்பாக உங்ககிட்ட கையெழுத்து வேணும், உங்களுடைய புத்தகம் உங்களுடைய கையெழுத்து எனக்கு வேணும் அப்படின்னு. கையெழுத்துல போடணுமா தோழர், எதுக்கு கையெழுத்துலாம் போட சொல்றீங்க அப்படின்னாரு. இல்லை தோழர், கண்டிப்பாக உங்களுக்கு கையெழுத்து வேணும் அப்படின்னு. அவர் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்தாரு. இதை படிச்சுட்டு நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பிறல் புத்தகத்தை படித்தேன். முதல்ல படிக்கும்போது ஒரு 4-5 பக்கம் தான் நான் படித்தேங்க. படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த முதல் 4 பக்கத்தை வந்து கடந்து போகவே முடியல. நான் புத்தகத்தை
வச்சுட்டு ஒரு 2 நாள் 3 நாள்ல யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன் இவர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை குழந்தை பருவத்தில் ஏன் இப்படி போனாரு? அல்லது ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அவருக்கு நடந்தது? ஏன் மக்கள் கவனிக்கலையா? சமூகம் கவனிக்கலையா? சமூகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். ஏன் இப்படி குழந்தைகளை ஒரு குழந்தைகளாக வளர்ப்பதற்கு இல்லாம அந்த குழந்தைகளுடைய குழந்தைத்தன்மை ஏன் இப்படி அழிக்கிறாங்க? இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு ஒரு மன உளைச்சலே இருந்தது. அதன் பிறகு மறுபடியும் சமாதானப்படுத்திட்டு திரும்ப அந்த புத்தகத்தை முதல்ல இருந்து படித்தேன். படிக்கும் பொழுது அவர் இயக்கங்கள்ல அவர் செய்த வேலைகள், அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய பாதிப்புகள் இது எல்லாமே தெரிஞ்சது. பார்த்து ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. அப்புறம் அதை பத்தி என்ன ஒரு அறிமுகத்தை வந்து நான் எழுதினேன். என்னுடைய பக்கத்துல நான் எழுதினேன். தோழர் வந்து திரும்ப பேசி நிஜந்தன் வந்து ரொம்ப நன்றி தோழர், நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ வந்து அந்த மருத்துவமனைகள்ல அந்த கதவுகள்ல வந்து உள்தாழ்பால் இருக்காது அப்படின்னு ஒரு செய்தி அதை இருந்துச்சு. எப்படி தோழர் கழிப்பறைகள்ல வந்து தாழ்பால் இல்லாத கழிப்பறைகள் எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்றீங்களே அப்படிங்கும்போது அவரு கூப்பிட்டு சொன்னாரு, இல்ல தோழர், இந்த மாதிரியான அதாவது மன பிரச்சனைகள் சார்ந்த மருத்துவமனைகள்ல இருந்தா அங்க தாழ்பால்கள் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த தாழ்பால் இல்லாததுனாலதான் வந்து அவருக்கு ஒரு அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்க ரொம்ப அந்த வேதனையை அதில் பதிவு பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னாரு. சரி தோழர், பரவாயில்ல அப்படின்ட்டு தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருந்தோம். ஆனா அவரை நேரில் நான் திரும்ப போய் பார்க்க முடியல. பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாம போச்சு. ரொம்ப ஒரு வேதனையா தான் இருந்தது. அதுல வந்து அவங்களுடைய அம்மாவை பற்றி அவர் நல்லா பதிவு பண்ணியிருந்தாரு. ஏன்னா அஹ், எப்பவுமே எங்க அம்மா வந்து என் கூடவே இருக்கணும். அப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த தொடர் வண்டியில கூட்டிட்டு போனது. அப்புறம் ஒரு இடத்துல போய் இந்த ஸ்டேஷன்ல தான் இறங்கணுமா, இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துரும், அங்க இறங்கணுமா அப்படின்னு அவருக்குள்ள அவங்க அம்மாவுக்குள்ள இவர் தூங்கிட்டு இருப்பாரு. விஜயந்தன் தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல இறங்கணும், இந்த ஸ்டேஷன் வந்துருச்சா அப்படின்னு தெரியாது. அப்ப அந்த அந்த மன பதட்டத்தை வந்து அப்படியே இருப்பார். அந்த நேரத்துல வந்து அந்த குழந்தையை வச்சுட்டு இந்த தாய் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு அதை நினைக்கும் போது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு இதா இருக்கு. அதே மாதிரி மருத்துவமனைகளை வச்சுட்டு மருந்து வாங்க போகும்போது வரும் பொழுது வந்து பார்க்கும்போது இவர் படிக்கலாம் வேற எங்காவது போயிருப்பாரு, வேற யாராவது கூட பேசிட்டு இருப்பாரு. அவர் இல்லாத நேரத்துல வந்து எங்க பையனை காணமே அப்படின்ற அந்த பதட்டத்துல, அதே மாதிரி அவர் தூங்கும் பொழுது சலவாய் வலியும் அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரே சொல்லுவார் அடிக்கடி. இதை வந்து இது சாதாரணமானது தான், ஆனா அது மத்தவங்க எப்படி நினைப்பாங்களோ அப்படின்றது அது எல்லாமே வந்து அவரு அது வேதனையான ஒரு வாழ்க்கையாவே இருந்தாலும் அதை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதை தன்னளவுல வச்சுட்டு மத்தவங்க கூட ரொம்ப இயல்பா யதார்த்தமா தான் பழகினாரு. அவர் இல்லாத அதாவது இவ்வளவு சீக்கிரம் வந்து பிரிஞ்சு போவார் அப்படின்னு நினைக்கவே இல்லை. இன்னும் நம்ம அவரை சந்திப்போம், பேசுவோம், மறுபடியும் ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்துல தான் இருந்தோம். ஆனா திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி அவர் தவறிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வரும் பொழுது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. சீனி தோழர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், தோழர் என்ன திட்டம் அப்படின்னா, இந்த மாதிரி மாலை போற மாதிரி இருக்கு தோழர், இன்னும் முடிவாகல பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னும் அவர் இறப்புக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் வெளியில போயிட்டு அதனால வர முடியாத ஒரு இதாயிருச்சு. ஒரு இந்த நேரத்துல நான் நிஜந்தன் கிட்ட நான் மன்னிப்பு தான் கேட்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, அந்த 2 கோரிக்கை என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஒண்ணு அந்த பணம் தொடர்பான விஷயம்னு அதை பண்ணியிருக்கணும். 2வது அவருடைய இறப்புக்கு போயிருக்கணும். இது 2மே வந்து என்னால பண்ண முடியல. நிஜந்தன் கிட்ட இந்த நேரத்துல மன்னிப்பு கேட்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் ராஜன் குறை. நான் அவரோட எனக்கு நேரடி அறிமுகம் இல்லை. ஃபேஸ்புக்கில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன். அவரும் தொடர்பு கொண்டார். சில சந்தர்ப்பங்களில் அவர் தொடர்பு கொண்டார். பல்வேறு வேலைப்பழுவுனால நம்மளால நினைக்கிற அளவுக்கு எல்லாரையும் பின்தொடர முடியறதில்லை. அதனால எனக்கு அவரை கவனித்தேன். இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தொடர்பு இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே வந்து எனக்கு பழகவோ அவரோட தொடர்பு கொள்ளவோ வாய்ப்பு கிடைக்கல. இங்கே நான் ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்காக தான் பேசுகிறேன். நான் அவரை நேரடியாக தெரியாட்டாலும் இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பின்புலம், இந்த மாதிரியான ஆர்வங்கள், லட்சியங்கள், இந்த மாதிரியான சில மன அழுத்தங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேரோட நமக்கு பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு. நம்மளால முடிஞ்சதை தொடர்ந்து இதுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு ஒரு ப்ராடா ஒரு புணர்ச்சி மகிழ்தல் வேண்ட உணர்ச்சி நட்பாம் கிழமை தரும்ங்கிற மாதிரி நமக்கு வந்து அவர் எனக்கு நேரடியாக பழக்கம் இல்லாட்டாலும் ஒரு நண்பராக நினச்சி நீங்கள்லாம் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக அவரோட பழகினவங்க செய்த பதிவுகள், அவரோட குணநலன்களை சொன்னது, அப்புறம் பிறல் ஓரளவுக்கு படித்தேன், முழுக்க படித்து முடிக்கணும் எல்லாமே சேரும்போது எனக்கு இந்த ஒரு சித்திரம் கிடைக்குது அவரை பற்றி. அது ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு. அவருக்கு இங்கே என்னோட அஞ்சலி தெரிவிச்சுக்கிறேன். அவர் கோபிகிருஷ்ணனுக்கு வந்து இந்த நூலை சமர்ப்பணம் செய்திருக்காரு.
கோபிகிருஷ்ணனோட பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்தது. அவங்க இப்போ கோபிகிருஷ்ணன், லதா ராமகிருஷ்ணன், அப்புறம் என்னுடைய நண்பர் முகமது சஃபின்னு கம்பத்தில் வந்து இப்போ கம்பம் மருத்துவமனையில் இருக்காரு. அவரும் சிறுபத்திரை சார்ந்தவர் தான். அவர் உளவியல் தான் படித்தார், சைக்காலஜி பண்ணார். அப்புறமா கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சுட்டு அங்கே மருத்துவமனையில் பணியாற்றார், தேனி மருத்துவமனையில் பணியாற்றார். அவர் சஃபி, லதா ராமகிருஷ்ணன், கோபிகிருஷ்ணன் 3 பேரும் ஆத்மன் அப்படின்னு ஒரு மையம் வச்சிருந்தாங்க. அந்த இதில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் முன்றலுக்கு பக்கத்தில் ஆத்மன். அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நுட்பமான அதிர்வுகள் கூட ஒரு இந்த இலக்கிய ரசனையோ இல்லை பல்வேறு, அதாவது ரொம்ப எளிமையான ஒரு மனநல பாதிப்புங்கிறத விட பல்வேறு காரணங்களால அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ஆனால் பெரிய பாதிப்புகளை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சைக்கியாட்ரிங்கிற அந்த மருத்துவத்துறையால் அதை முழுமையாக ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ இந்த உள பகுப்பாய்வுன்னு சொல்கிற இந்த சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பேச்சு மூலமாக அவங்களோட பல செஷன் உட்காந்து பேசுறது, அவங்க பேச பேச அவங்க மன ஆசுவாசம் அடையிறது, இந்த மாதிரிலாம் சில முறைகள் இருக்கு. அவங்க 3 பேருமே அதுக்கு முழுக்க பயிற்சி பெற்றவங்க கிடையாது. ஆனால் அவங்க ஒரு ஆர்வத்தில், ஒரு சமூக அக்கறையில் வந்து அந்த ஆத்மனுங்கிற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பித்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேரோட ஆதரவை திரட்டி அதை வந்து ஒரு 5-6 வருஷம் கூட நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ காலில் நடத்தினாங்கன்னு சொன்னதில்லை. அந்த முன்றில் புத்தக கடை பக்கத்தில் இருக்கும். இப்போ இந்த முன்றில் அரங்கநாதன் இருந்தார், அவரோட மகன் மகாதேவன் இப்போ உச்சநீதிமன்ற நீதியரசராக இருக்காரு. அவங்க வந்து அந்த முன்றில் கடை இருந்தது, அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஆத்மன் சென்டர் இருந்தது. அப்போது அந்த ஆத்மன்ல வந்து பேசுகிறவங்க அதுக்கான அனுபவங்கள் சஃபியோட எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு. அப்போ அவர் மூலமாக வந்து இந்த எப்படி இந்த மாதிரியான சில நுட்பமான அதிர்ச்சிகள் வந்து சில பேர் வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு பூகம்பத்தை சுமந்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க, வெளியில ஒண்ணுமே தெரியாது. அது அவங்க சில சமயம் கலை படைப்பா வெளிவரலாம், நாவலா வெளிவரலாம். ஆனா அவங்களோட பெயின், அவங்களோட ஒரு சஃபரிங் வந்து ஒன்றும் எப்படி தொடர்றது, அது எப்படி ரீச் அவுட் பண்றது, எப்படி அதை சால்வ் பண்றதுங்கிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நிராதரவா அதை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எப்படி பண்றதுன்னு தெரியாத ஒரு பெரிய மன அவஸ்தை இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஆத்மன் ஆரம்பிச்ச மாதிரி எத்தனையோ முயற்சிகள் இருந்திருக்கு. அது வந்து அதெல்லாம் ரொம்ப நம்ம வலுப்படுத்தி ஒரு அதை பற்றியெல்லாம் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அது மாதிரி எப்படி ஒருத்தர் வந்து மனம் விட்டு பேசுறதுக்கான ஒரு சூழல் அமைக்கிறது. அது இட் இஸ் நாட், அது சும்மா ஒரு பேச்சு இல்லை. அது வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம்டாக ஒரு அட்டன்டிவாக அதை பேச சொல்லணும், அவங்க மனசுலேருந்து பாரத்தை குறைக்கணும். அது ஒரு மெத்தட் இருக்கு, அந்த உளப்பகைப்பாய்வு மெத்தட் இருக்கு. அது மாதிரி ஒரு மாற்று செயல்பாடு, இந்த மருத்துவத்துறையை மட்டும் நம்பிட்டு இருக்காம இந்த ஒரு கெமிக்கலா ஏதோ ஒரு மருந்து கொடுத்து சரி பண்றதுங்கிற முறை மட்டும் இல்லாம வேற முறைகள்ல எப்படி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட பேசலாம் அப்படிங்கிறதுக்கான சில முறைகள்லாம் இருக்கு. அந்த முயற்சியெல்லாம் எடுக்கணும். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டிய தூரம் இருக்கு. நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம சமூகத்துல நம்ம போக வேண்டிய தூரம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி இளம் தோழர்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு சிறு வயதில் மரணம் அடைகிறதுங்கிறது ஒரு பெரிய நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி உண்டு. அது ஏக்கத்தில் ஈடுபட்டு அதனால ஒரு மனச்சிதைவுக்குள்ளானவங்க இருக்காங்க. இந்த கலை இலக்கிய துறைகளில், சினிமா துறையில எல்லாம் பணியாற்றி மனச்சிதைவுக்குள்ளாரவங்க இருக்காங்க. பல விதத்தில் அது நிறைய பேர் ஒரு மாதிரி அது எப்படியானு கடந்துருவாங்க. சில பேருக்கு அது அந்த பக் உள்ள போயிடும், அவங்களோட ஷீல்டு வந்து கிராக் ஆயிடும். நமக்கு எல்லாமே ஒரு கவசம் இருக்கு, அதில் வந்து எல்லாம் தாக்கினாலும் நம்ம வந்து அந்த கவசம் வந்து ஃபில்டர் பண்ணி எப்படியோ கொண்டு போயிடுது. அந்த கவசத்தில் ஒரு கிராக் ஆகும்போது அது உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை வந்து அது கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் வந்து நம்ம அதை பற்றிலாம் தெரிஞ்சு நிறையா சப்போர்ட் சிஸ்டம் எப்படி அவங்கள அணுகலாம், எப்படி ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், என்ன மாதிரி அதுக்கான தீர்வுகளை கொடுக்க முடியுங்கிறதுலாம் நம்ம நிறைய யோசித்து செயல்பட வேண்டியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கும் ஒரு காலம் வரும். ஒவ்வொரு இடத்துல அந்த முயற்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்மளும் அதை நம்மளால ஆன வரைக்கும் அதை பற்றியெல்லாம் உணர்ந்து நம்ம எப்படி அதை அணுகிறதுங்கிறத பற்றியும் சிந்திக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அந்த
கோபிகிருஷ்ணன், லதா, சசி துவங்கின அந்த ஆத்மன் மையத்தை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. அந்த மாதிரியான பல முயற்சிகள் வந்து நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் we have to reach out. இந்த மாதிரியான ஒரு இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம எப்படி அவங்கள ஆசுவாசப்படுத்துறது, எப்படி அவங்கள வந்து காப்பாற்றுறதுங்கிறதுக்கான சில முயற்சிகள் வந்து நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக. இந்த மருத்துவத்துறையில் ஒரு பெரிய பொதுமை, அந்த கெமிக்கல் ட்ரிவன் அந்த சைக்கியாட்ரிங்கிறது வந்து அதனால ஒரு தீர்வை வந்து கொடுக்கறது கஷ்டம். அதுக்காக வந்து மாற்று முறைகள் எல்லாம் உடனே தீர்வு தந்துட முடியுமானா அப்படி இல்லை. ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு சமயத்தில் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் அப்ரோச்சில் வந்து கொஞ்சம் நுட்பம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். அதுக்கான தயாரிப்புகளை நம்ம செய்யலாம். ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லன்னு போகும்போது அது கொஞ்சம் அவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் அது டெய்லர் மேடாக இருக்காது. அது வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கும், அதை எல்லார் மேலேயும் திணிப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த உளவியல் துறையில். இதுக்குன்னு ஆன்டி சைக்காட்ரி மூவ்மெண்ட்லாம் நடந்திருக்கு. நண்பர் சஃபி இதுல எல்லாம் நிறைய ஈடுபட்டு நிறைய படிச்சிருக்காரு, செஞ்சிருக்காரு. இப்போ அவரே ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்தில் அவரையும் கூப்பிட்டு நம்ம பேச சொல்லணும். அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுவும் சில முயற்சிகள் செய்ய முடியும்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. நிஜந்தன் நினைவுகளுக்கு என்னுடைய அஞ்சலி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு மோனிகா. நிஜந்தன் அவர்களை நான் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு தட் இஸ் கல்வி புலம் சார்ந்த ஒரு துறையில் இருக்கும்போது எனக்கு இப்போ தட் இஸ் பிறழ் நாவல் சமீபத்தில் தான் படித்தேன். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்னன்னு, ஒரு கல்வித்துறையிலையும் ஒரு கல்வியிலையும் கல்வி கூடங்கள்லையும் கொடுக்க வேண்டிய சில ஆஸ்வாசங்கள் எப்படி வந்து தவறி போகுது. அத்தகைய ஆஸ்வாசங்களை இலக்கிய கூட்டங்களும் இயக்கங்களும் எப்படி கொடுக்க முடியுதுங்கிறது எனக்கு நினைக்கும் போது கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஏன்னா கல்விக்கூடங்கள்ல தான் இதை பத்தின நிறைய புரிதல்கள் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவரோட ஆரம்ப காலத்துல வந்து அங்க நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்னாலதான் அவர் இன்ட்ராவர்ட்டாவே மாறுறாரு. அவர்னால யாருனாலையும் பேச முடியாம போகிறதுக்கான ஒரு காரணம் வந்து இது வெளியில தெரியும் போது நம்மளே வந்து குறை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வை வந்து அந்த கல்விக்கூடங்கள் தான் விதைக்குது. ஒரு சின்ன ஒரு தவறை வந்து அது ஒரு பெரிய தவறாக்கி ஊதி பெருசாக்கி அது மாதிரி அங்கேயே அந்த புரிதல் வந்து சின்ன குழந்தைங்க கிட்ட இல்லை. இது இது ஒரு கேஸ் மட்டும் இல்லை, நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 35-36 வருடங்களாக நான் வந்து பல கல்வி இதுல வந்து நான் அந்த சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய குழந்தைகளை இது மாதிரியான விஷயங்கள்ல நான் பார்க்குறேன். ஆனா அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது சில விஷயங்கள்ல மாறுபடும். சில பேர்கிட்ட அது வந்து இன்டர்னலைஸ் ஆகி போயிடுது. ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து இந்த இலக்கியமும் கல்வியும் எப்படி வந்து வேற வேற துறைகளா இருக்கு. இது மாதிரி இலக்கியங்கள் எப்படி கல்விக்கூடங்களுக்குள்ள வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரித்விக் கடக் படங்களை பத்தி சொன்னாங்க, நாவல்களை பத்தி சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி வந்து ஒரு தட் இஸ் கல்விக்கூடங்கள்ல பயிற்றுவிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி. ஆனா வந்து இங்க வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. அவருக்கு அந்த சிறிய வயதில் நடந்த சில விஷயங்கள் தான் அவர்னால ஓப்பனா பேச முடியாம, அதாவது அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு பீடி குடிச்சிருவாங்க சம்திங் லைக் அதனால ஏற்பட்ட அந்த குற்ற உணர்வு தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் மற்றவங்களோட வந்து எதையும் ஷேர் பண்ண முடியாம தடுக்கிற ஒரு விஷயமா அது வந்து மாறி வந்துடுது. ஸோ இந்த இடத்துல நான் பிறழ் அப்படிங்கிற விஷயத்த என்னவா நினைக்கிறேன்னா, பிறழ் வந்து தட் இஸ் ராஜன் வந்து தட் இஸ் முகமது தட் இஸ் சஃபி தோழர் பத்தி குறிப்பிட்டாரு. நான் சஃபியோட பேசும்போதெல்லாம் அவர் என்ன சொல்வாருன்னு சொன்னா, அந்த மென்டல் கண்டிஷன்ங்கிறது ஒரு டிகிரி தான். எல்லாம் நம்ம எல்லாருக்குமே அது இருக்கு. அந்த மென்டல் அகனிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அது ஒரு பர்சன்டேஜ் தான் அது. அது வந்து ஆனா அது உண்மைதான். அந்த லைன் வந்து ஒரு லீனியரான ஒரு லைன் தான். அதுல நம்ம வந்து எந்த பர்சன்டேஜ்ல இருக்கோங்கிறது தான் விஷயங்கிறாரு. நான் இங்க பிறழ் வந்து அவரு சொல்றாரு ஒரு புக்ல ஒரு சின்ன ஒரு இது வந்து நான் என்னுடைய இது தட் இஸ் நண்பனுக்கு என சொல்லி மனநல பிரச்சனைகளை களைய வழி கேட்ட போது ஒருவர் சித்தாவையும் மற்றொருவர் ஆன்மீகம் தவிர்த்த யோகாவையும், இன்னொருவர் அது இந்த வர்க்க பிரச்சனைகளில் ஒன்று எனவும், இன்னொரு தோழர் டேவிட் கூப்பரின் நூல்களை வாசிக்கவும் சொன்னார்கள். இலக்கியத்தில் இந்த பிறழ்வு மனநிலை குறித்து தேடத் தொடங்கினேன். ஆனால் அமைப்பில் பதிப்பகத்தின் அரசியல் நிலைப்பாடுகளை பொறுத்து அந்த நூல்களை திருபுவாதம் தோழர், அதை வாசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் என கூறி
மாவோவின் இது தட் இஸ் நெடும் பயணம் நூலை ஒருவர் என் மீது திணித்தார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கு அந்த பிறழ்வு மனநிலைன்னு இவர் நினைக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த புத்தகத்தை படிச்ச உடனே சமூகத்துக்கு தான் இந்த பிறழ்வு மனநிலை. இவர் நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறார். இவர் ரொம்ப பியூரா இதை பத்தி யோசிக்கிறதுனால தான் இவர் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ள போய் இவர்னால யோசிக்க முடியுது. இதனால தான் இவரோட ஹோல் ப்ராப்ளமுமே வந்து இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த சமூகத்துக்கு தான் இந்த பிறழ் அப்படிங்கிறது இவரை குறித்த பிறழ் இல்லை, இது சமூகத்தை குறித்த பிறழ் என்று சொல்லி என்னுடைய உரை நான் முடித்துக் கொள்கிறேன். அவளுக்கு ஆழ்ந்த இரங்கல். வணக்கம். என் பேர் பிரவீன்குமார். நானும் நிஜேந்தனும் வந்து முகநூல் நண்பர்கள். நான் அவன் வந்து ஒரு 10-12 வருஷம் முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் ஒலம்பஸ் கிட்ட அவனோட வீடு இருந்துச்சு. என்னோட அலுவலகம் வந்து பக்கத்தில் இருந்து. அப்போ நான் வந்து நெருக்கமாக அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க கூட வந்து சந்திக்கிறது, அப்படி வந்து எங்களோட நட்பு வந்து அப்படி இருந்துச்சு. அப்போ இருந்து நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி வீட்டுக்கு போவோம். அங்கேருந்து நான் வந்து திருப்பூர் வரணுன்னா ரயில்வே ஸ்டேஷன் போவோம். அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறது, முதல் ரயில் விட்டு அடுத்த ரயில் விட்டு கடைசி ரயில் அந்த மாதிரி விட்டு பேசிக்கிட்டே போயிட்டுருப்போம். இப்போ வந்து நிஜேந்தனை பற்றி எனக்கு நினைக்கும் போது என்ன தோணுதுன்னா, அவன் வந்து ஒரு சுடர் விடும் அறிவு கொண்ட ஒரு சிறுவன். சிறுவனுங்கிறது வந்து நான் இளமைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப வெகுளியாக கடைசி வரைக்குமே அந்த மாதிரி ஒரு இதில் இருந்த ஒரு ஒரு பையன். அது வந்து அவன் பக்கத்தில் வந்து எந்த ஒரு நல்ல வாசகரை நிற்க வச்சாலுமே ஒரு சராசரியான வாசகர் மாதிரி தான் இருப்பாங்க. அவன் முன்னாடி வந்து அந்த அளவுக்கு இதில் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து படிச்சிருப்பான். எந்த அன்னைக்கு நான் சந்திக்கிறனோ அதுக்கு முந்தின நாள் வந்திருந்த சினிமாக்களை பற்றி, இலக்கியத்தை பற்றி அவன் வந்து அதில் வந்து ஒரு 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 அப்டேட் வச்சுருப்பான். சில சமயம் வாசிச்சிருப்பான், அதை பற்றி பார்த்துருப்பான். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நிஜேந்தன். நான் தமிழ் சினிமாவில் எல்லாம் பார்த்துருப்பான். இந்திய சினிமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுயாதீன சினிமா. அப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஃபிலிம் சொசைட்டியில் கூட அவன் அசோசியேட் ஆகி படங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, அதை பற்றின கூட்டங்களுக்கு போய் இது பண்ணுறது, அதுலலாம் சொல்லுவான். எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒன்றும் புரியாது. கட்டக் பற்றி, ரித்விக் கட்டக் பற்றி நிறையா சொல்லிட்டே இருப்பார். ரித்விக் கட்டக், மிருனால் சென், அப்புறம் வந்து ஒரு இன்னொரு அதில் வந்து என்னோட இதுக்கு வந்து அப்போது வந்து எட்டாத ஒரு இது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லி திணிப்பான். பென்ட்ரைவில் வந்து திணிப்பான். அப்போ கூட எனக்கு வந்து நான் பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல அப்படிங்கிற அளவில் தான் நாங்கள் வந்து இருந்தோம். தொடர்ச்சியாக எப்போ பேசினாலுமே அவன் அதாவது இந்த இந்த அவனுக்கு வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, நாங்கள் எப்போ சந்தித்தாலும் மணிக்கணக்காக இலக்கியத்தை பற்றி, சினிமாவை பற்றி, இதை பற்றி ரொம்ப ஒரு நக்கல் பிடிச்ச ஆள் அவன். அந்த மாதிரி ஒரு குறும்பான ஒரு ஆள். அதை பற்றி அந்த மாதிரி இதிலேயே தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எப்படி வந்து இவ்வளோ நாளாக இவ்வளோ வந்து புத்தகத்தை வந்து பேச முடியுது? எந்த புத்தகத்தை பற்றி பேசினாலும் அதை வந்து எடுத்து கையில் திணிச்சிட்டு இதை படிச்சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பான். இல்லை நான் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை அவன் வந்து அதை படிச்சிருப்பேன், நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்பான். அந்த புக்கு அவனுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது அந்த முகம் வந்து இப்போது எனக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை அந்த புத்தகம் வந்து அவனுக்கு ஒவ்வாத புத்தகமாக இருந்தாலோ, அவனோட அளவீட்டில் வந்து அது வந்து ஒரு தர கம்மியாக இருக்கக்கூடியனால தான் எப்படி அப்படின்னு கேட்பான். அந்த முகம் எனக்கு ஞாபகம் வந்தது. அது எல்லாமே வந்து என்னால் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இது. ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளில் பேசுவான். ஆனால் வந்து ரொம்ப அதில் வந்து ஒரு நக்கலோ ஒரு புத்தி கூர்மைங்கிறது வந்து அவன் ஒவ்வொரு பேச்சிலையுமே வந்து அந்த நக்கலில் வந்து வெளிப்படக்கூடிய இதாக இருந்தது. நான் அந்த அடிக்கடி நாங்கள் சந்திச்சிருந்தோம். திடீர்னு ஒரு 2 வருஷமாக வந்து நாங்கள் பார்க்கல. கடைசியாக நாங்கள் வந்து பார்க்கும்போது அவன் என்கிட்ட சொன்னது, அவனோட மருத்துவர் வந்து அவன் எழுதுறதை பற்றியும் புத்தகங்களை பற்றி பேசுறதை பற்றியும் அவர்கிட்ட வந்து இதை பற்றி எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பேசுறதை பற்றி ரொம்ப வரவேற்றதாகவும் அதை பற்றி ஊக்குவிச்சதாகவும் அவன் வந்து சொல்லியிருந்தான். அதனால அதுக்கப்புறம் வந்து நிறைய எழுதுனான். முகநூல்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் புத்தகத்தை பற்றி எழுதுவான். எதுவுமே வந்து நான் இதை படித்தேன், இவர்கிட்ட வாங்கி படித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப தெளிவாக, ரொம்ப தீர்க்கமாக ஒரு சிந்தனையோட அந்த பதிவுகள் இருக்கும். எதுவுமே வந்து நான் ஒரு கணக்காவோ இதாவோ இருக்காது. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நீ எல்லாம் தூங்குவியா அப்படின்னு நான் கேட்பேன். தூங்குவியா இல்லை படிச்சுக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி நான் அவங்ககிட்ட பேசுவேன். இதை இது வந்து அவனுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்ததும் வந்து அவனுக்கு கேட்குறதும் ரொம்ப பிடிக்கும். அவன் பேசுறதை கவனிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நீங்கள் பேசணும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தோம்.
இப்போ வந்து அவனோட அவன் அவன் சேகரித்த அறிவு, அவனோட ஞானம், சினிமா ஞானம், அப்புறம் அந்த திரைத்துறையில் அவன் வேலை செஞ்ச அந்த நக்கலை திரைத்துறையில் வேலை செஞ்ச இதெல்லாம் சேர்ந்து அவனோட படைப்பில் வெளிப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில், அவனோட புத்தக வெளியீட்டு கூட்டத்தில், புத்தகத்தை பற்றி ஒரு திறனாய்வு கூட்டத்தில், அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கணும். ஆனால் நம்ம இப்படி வந்து சந்திச்சது வந்து ஒரு 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 கெடுவாய்ப்பு. இருந்தாலும் நம்ம அவனை ஞாபகப்படுத்தி நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. கடைசியாக ஒரு 2-3 வருஷமா அவன் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஒரு தடவை போய் சந்தித்தேன். அதுக்கப்புறம் நான் அவனை சந்திக்கல அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு என் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தவறு. நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ நெருக்கமாக இருந்த ஒரு நண்பனை வந்து நான் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியாக ஃபோனில் மட்டுமே பேசிட்டு அடிக்கடி எப்பயாவது ஒருக்கா ஒரு இன்பாக்ஸில் பேசுறது அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருந்தேன். அது வந்து ஒரு பேச முடியாமல் போனது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம். அதை அதை நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது கூட்டம் நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு அவனோட இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் கற்பிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாரத், நிஜந்தனோட அண்ணா. எங்களுக்கு இந்த துக்கத்திலேயே ரொம்ப ஒரு நிம்மதின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கு. அவன் எங்களுக்கு மட்டும் சொந்தமா இப்ப இல்லை, இத்தனை பேருக்கும் வந்து சொந்தமா இருந்திருக்கிறான். எல்லாத்துக்கும் நன்றி. கடைசியில அவனுக்கு ஒரு ஒரு எழுத்தாளருங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க. அனுஷ் அவருக்கு ரொம்ப நன்றி. எதிர்வெளி அனைவருக்கும் மிக்க நன்றி. வேறொன்றும் சொல்வதற்கில்லை. அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.